கர்த்தருடைய வார்த்தையை அவர் நம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அதனால் இந்த வார்த்தை நம்மளோடு பேசும், இந்த வார்த்தை நம்மளை நடத்தும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை நாம் கேட்போம். இந்த வண்ணமாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நமக்கு இடம் சூழ்நிலை சரியில்லாததுனால அப்படியே நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. தமிழ் புரியுதுங்களா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலான்னு எல்லா கண்ணை திறந்தே பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கொடுத்துட்டு நான் போகலான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நாள் பொறுத்து அவங்க மத்தியில் வந்திருக்கிறேன். அதனால் அவங்கள நேசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் சொல்லணும்னு யோசிக்கிறேன். நீங்கள் கீழ்ப்படியலன்னா அதுக்கு ஏற்ற வசனங்களை காட்டணும், நேரங்களாகும். அதனால் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நான் பார்ப்போம். தம்பி என்ன முறை என்ன முறை மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம் என் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். இயேசுவே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். எல்லா கரங்களை தட்டி ஆமென். நீ நல்லவரப்பா. சே ரபா கத்துட மௌனியாந்த ரபா. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமையை வாஞ்சிக்கிறேன், வலக்கரம் தாங்குதையா. மகிமையை வாஞ்சிக்கிறேன், வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. தெரிந்தவர்கள் ஆனந்த சத்தம் உயர்த்தி போற்றி புகழ். ஓரியாந்தல நமகத்துடா. நல்லவரே, எல்லாம் கரங்களை தட்டி இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். நம்மை அவர் மரண பரியந்தம் நடத்துவார்.
நீர்தானே என் துணையானீர், நிழலில் களி கூறுவே. நீர்தானே என் துணையானீர், நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பியுள்ளே. நான் உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையே நம்பியுள்ளே. உம்மையே நம்பியுள்ளே. சொல்லுவோம். ஆனந்த சத்தம் உயர்த்தி ஆனந்த களிப்புள் உதடுகளா கைகளை நான் உயர்த்துகிறேன் திருநாமம் சொல்லி சொல்லி. என் கைகளை நான் உயர்த்துகிறேன் திருநாமம் சொல்லி சொல்லி. பாடுக்கையில் நினைக்கிறேன் இரவினிலும் தியானிக்கிறேன். என் பாடுக்கையில் நினைக்கிறேன் இரவினிலும் தியானிக்கிறேன். இரவினிலும் தியானிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள போற்றி புகழுவே. ஆனந்த கரங்களை தட்டி சேரபாக்க துடபலோ. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா சத்தம் சத்தம் கேட்கணும். அல்லேலூயா நல்ல கரம் தட்டி அல்லேலூயா. வெற்றி உண்டு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உங்க சத்தம் கேட்கணும். ஓ உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு சேரகதலமோன. தோல்வி இல்லை, வெற்றி. தோல்வி இல்லை, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த நாளிது. இங்கு ஆகமாகி கரங்களை தட்டி சத்தம் உயர்த்தி சேபலகரபோ அகமகிழ்வோ அக்களிப்போ. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. சொல்லு சொல்லு. தள்ளப்பட்ட கல். ஒரு வல்லமை நம்மளை ஆட்கொள்ளட்டும். அந்த தேவ பிரசன்னம் கத்த செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடும். ஓ கத்த செயல் ஹோலி கோஸ்ட் உங்க வல்லமை. தோவி சந்தம் பாபர் தோல்வி இல்லை. ஒரு வல்லமை இறங்கி வருவதாக, ஒரு அக்கினி இறங்கி வருவதாக. அந்த வெடித்து சிதறுகிற அந்த செக்கினா மகிமை ரைட் நவ ரிபாகதனமக துடபா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி. தொடுங்க 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 தொடுங்க. ஓ பலவீனங்கள், சோர்வு, அசட்டை தனங்கள், பின்மாற்றத்தின் ஆவி, ஓ அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம், ரே கபா தரா கதா ரே கத்தலமா கத்துட பௌதி அந்தரபல விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற ஆண்டவர் அந்த ஜீவியம். ஓ ரைட் நவ முறுமுறுப்பின் ஆவி, ரக்கத்தல் மரகத்துட பௌதி அந்தரப இச்சையின் ஆவி, உர பௌதி அந்தரபல கத்துட பௌதியா ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற ஆவி. ஏ ரபக்கத்துடுபி அந்தரபா. இப்ப ஆவியை விட்டு, ஆத்மாவை விட்டு, சரீரத்தை விட்டு I bind you in the name of Jesus. அல்லேலூயா.
தோல்வி இல்லை. அல்லேலூயா. சொல்லு சொல்லு சொல்லு. தேவ சமூகத்தில் தான் விடுதலை. ஓ சத்துருவே, நீ என்னை குறித்து சந்தோஷப்படாத. நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவர் என் ஜெயபலன். ஓ ரகந்தர பலகத்துடா, அவர் என் ஜெயபலன், அவர் என் ஜெயபலன், அவர் என் ஜெயபலன். ஓ வெற்றி எனக்கு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி. சத்தம் வரல. அல்லேலூயா. இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அடைத்த வெற்றியின் நாள் இது, இங்கு ஆக மகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. நீ நல்லவர் வல்லவர், உம்மை போல தெய்வம் இல்லையே. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல யாரும் இல்லையே. நீ நல்லவர் வல்லவர், உம்மை போல யாரும் இல்லையே. நீ நல்லவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ அல்லேலூயா. தோல்வி இல்லை. அல்லேலூயா. வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை. கரந்தட்டி அந்நிய பாஷையை பேசி எல்லாம் அந்நிய பாஷை வாயில வரணும். கிதா பதலகத்துடா கத்தரா அத்தனா தேக்கர கத்துடா மௌதரா பாய திறந்து தீக்கா தானா கத்தனா ரிக்கத்தல் மனா கத்துடா. இன்னும் சபையில் உட்கார்ந்து நீ அந்நிய பாஷை பெறல, பரிசுத்தாவின் அனுபவம் உனக்கு இல்லைன்னா, ஏசு இப்ப வருவாரனா நிச்சயம் சொல்ற, உன் நிலைமை கைவிடப்பட்ட நிலைமை. கபதர பௌதியாந்தரபா. சொல்லு சொல்லு. என்னை நிரப்பும் ஆண்டவரே. Lord, we fill me, Lord Jesus. காதரபதன மௌதியாந்தரபலகத்துடா. ஹalleluya. என் ஜனங்கள் உண்மையிலே மகிழ்ந்திருக்கும்படி என் ஜனங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே. மந்த நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. அசட்டை தனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நிர்வசாரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சிபதர பௌதியந்தர பௌதியந்தரபா. நாங்க உயிர்ப்பிக்கப்பட விரும்புகிறோம்ப்பா. நாங்க உயிர்ப்பிக்கப்பட விரும்புகிறோம். தடைகளை அகற்றுங்க ஆண்டவரே. தீனமௌனியாரி ஹந்தரவலோ அதர பகச்சுரா. நிதானே என் தேவன் ஆர்வமாய் தேடுகிறே. உறுதியாய் பற்றி கொண்டே உமையே நம்பியுள்ளே. உம்மையே நம்பியுள்ளே. பிதாவே, அந்த நம்முடைய பிள்ளைகளை கத்த நீர் ஆசீர்வதி. தடைபட்டு போன பிள்ளைகளை கத்தர் கொண்டு வார். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். நம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும். நம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கும். நம்முடைய வார்த்தை எங்களை உருமாற்றும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர். சத்தியங்கள் மறுக்கப்படுகிற, மறைக்கப்படுகிற ஆண்டவரை மறந்து போகிற அந்த நாட்களில் உமக்காக வாழ்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த கூட்டம் நாங்களாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கும்.
நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா கன மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். தடைகளை உடைக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். கனமான ஊழியத்தை செய்கிற மகனை மகளை பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து ஜெபிக்கிற, கொடுக்கிற, உன் மகனோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதி. சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற, ஊழியங்களை கெடுக்க நினைக்கிற எல்லா மனித வல்லமை இயேசுவின் நாமத்தினால செயலிழந்து போகட்டும். கர்த்தர் ஒருவரே ஜெயம் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகட்டும். அதை எங்கள் கண்கள் காண கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய கனமான ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எனக்கு பாராட்டின தயவை எண்ணி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த வருடத்தில் 4வது மாதத்தில் நான் இருக்கிற என் வீட்டில் எங்கள் ஹவுஸ் ஓனர் ஒரு விசுவாசிக்கு ஒரு சின்ன வீடு ஒன்றை கட்டி கொடுக்கிறார். ஆகையால் மேலே ஓடு போட்டு கொண்டு இருந்தார்கள். அவங்க என்னை கூப்பிடல, நான் சும்மா பார்க்கலான்னு போனேன். ஏன்னா அவர் பகுதி நேர ஊழியம் செய்கிறார். ஆகையால் இரவு வேலைக்கு அவர் போயிட்டு வந்தார். அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அந்த ஓடை எடுத்து கொடுப்பதற்காக கொஞ்சம் உதவி செய்யலான்னு நான் போனேன். திடீரென்று சொல்லி மேலே இருந்து கால் தவறி நான் கீழே விழுந்து விட்டேன். ஆகையால் விழுந்து ஒரு மணி நேரம் அப்படியே விழுந்த இடத்துல நான் கெடுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் என்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. அதனால் ஒரு 5-6 டாக்டர்கள் என்னை சூழ்ந்து கொண்டு பரிசோதித்தார்கள். அவர்கள் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது, அதனால் படுத்த நிலைமையில் தான் இருக்கணும், குறைந்தது ஒரு 6 மாதமாவது நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த நாளே எங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்டினம் பக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வெளியே இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவர் என்னை குறித்து நான் சொல்லணும் அடுத்த நாளே. ஆனால் எழுந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய பாத்ரூமுக்கு நான் போனேன்னு சொன்னால் குறைஞ்சது அரை மணி நேரம் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த பட்டினப்பாக்கத்தில் நின்று இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்ல கர்த்தர் உதவி செய்யும். அதைத் தொடர்ந்து 7வது மாதத்தில் திடீர் என்று சொல்லி நைட்டு ஒரு 11:20 இருக்கும். திடீர் என்று சொல்லி இந்த பக்கம் முழுவதும் வலி. நான் பாடல் பாடுகிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், சோத்திரம் போடுறேன். என்னை அறியாமலே பயங்கரமான பெயின். அதனால் என்னாலும் தாங்க முடியல. என் மனைவி என் பக்கத்தில் படுத்து கொண்டிருக்கிறார்கள், நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என்னால் தாங்க முடியல. ஆகையால் அவ்வளோ சீக்கிரம் அழுகை எனக்கு வராது. ஏன்னா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சத்துருவை கொஞ்சம் வெட்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் செய்து கொடுத்தா உங்கள் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு பலனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அதனால் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. என்னை பரிசோதித்த டாக்டர் 2 வால்விலும் 98, 96 ரெண்டும் அடைப்பு இருக்கிறது. ஆகையால் ஒரு ஊசி 38 ரூபா. அப்படின்னா வெறும் 38 ரூபாயில் 38,000. இன்னொரு ஊசி 40,000 போட்டே ஆகணும். அப்படின்லாம் உங்கள் வீட்டுக்கார என் மகளை பார்த்து உங்கள் அப்பாவை பார்க்க முடியாது என்று கையெழுத்து வாங்கி கொண்டு கடைசியாக ஒரு முறை உங்கள் தகப்பனாருடைய முகத்தை பார்த்து விடுங்கள் என்று சொல்லி ஐசி வார்டிலே சொல்லிவிட்டார்கள். கர்த்தர் நல்லவர். அந்த டாக்டருடைய ஆலோசனை என்னன்னா பேசவே கூடாது. அல்லேலூயா. இப்போ நான் குறைஞ்சது ஒரு 55 கிலோமீட்டர்லேருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் ஒரே ஆள் வண்டியை ஓட்டிக்கணும்.
பேசக்கூடாது. காலையில் 8 மாத்திரை போடணும், நைட்டு 8 மாத்திரை போடணும், மத்தியானம் 1 மாத்திரை போடணும், சாப்பிட்ணும். இப்போ சாப்பிடாதான் அவங்க மத்தியில் நின்று இருக்கிறான். கர்த்தர் நல்லவர். டாக்டர்கள் படித்தது உண்மை, அவர்கள் நமக்காக சேவை செய்வது உண்மை. அவர்களை படைத்து அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்த அவர்களை காட்டில் இயேசு பெரியது. வரும்போது எங்கள் மனைவி சொன்னாங்க, ரொம்பலாம் கத்தாதீங்க, அதனால் ஸ்லோவாக பேசிட்டு வாங்க. அதுக்காகவே அவங்கள கூட்டின்னு வரல. ஆனால் அவங்க செய்தி கேட்க மாட்டாங்க. இவர் எப்படி கத்துறாரு, முள்ள கத்துறாரா, அதிகமாக கத்துறாரா, போய் பொண்ணு கிட்ட சொல்லலாம். ஏன்னா பொண்ணு தானே மாத்திரை வாங்கி கொடுக்குறா. மாதம் 10,000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கணும். நான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே இந்த மாத்திரை என்ன ஆளுகை செய்யக்கூடாது. ஏதோ டாக்டர் சொல்கிறதுக்காக ஒரு 2 மாதம் போடுறேன். இந்த மாத்திரை என்ன ஆளுகை செய்யக்கூடாது. என் சரீரத்தை யார் தான் ஆளுகை செய்யணும், நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்படியே அவர் செய்வார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஒரே ஒரு ஆமேன் சத்தம் தான் கேட்டுச்சு. அவங்கள மட்டும் ஆசீர்வதி ஆண்டவரே, மீதி பேர்லாம் போட்டு தள்ளுங்கப்பா. கரம் வைத்தவர் அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் என்னை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு அவருடைய ஆதீனத்தில் திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் முடிகிற வரைக்கும் உயிர் போவாது. சொல்லுங்கள் சத்தமா. நானே உயிர்த்தெழுதலும், நானே சொல்லுங்கள், நானே உயிர்த்தெழுதலும் என்னை விசுவாசிக்கிறவன். அப்போ நான் நினைக்கிறேன் சாவே இல்லைன்னு. நான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, வந்துட்டா போயிடலான்றேன். நான் சும்மா செய்தி கொடுக்கும்போது இப்படி சொல்லுவேன், இயேசு வருவதற்குள்ளாக, மரணம் என்னை சந்திப்பதற்குள்ளாக ஒரு சொந்த வீட்டில் இருந்துட்டேன்னா சாவேன் அப்படின்னு சும்மா தேவ சமூகத்தில் அப்படி பலிபடத்தில் நிற்கும் போது சொல்லுவேன். பாருங்க, இந்த வருஷம் தொடங்குச்சு, 4வது மாதம் இந்த பிரச்சனை, 7வது மாதம் இந்த பிரச்சனை, 8வது மாதம் 68 லட்சம் ரூபாயில் சொந்த வீடு. ஹலோ, அவர் நினச்சா எதையும் செய்ய வல்லவர். சொல்ல மாட்டேனீங்களா? அல்லேலூயா. சொந்த வீட்டிலேருந்து வந்து தான் உங்ககிட்ட பேசினுக்கிறேன். சும்மா சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன், அவர் வருவார், மரணம் என்னை சந்திக்காது, உயிரோடு அவரை சந்திப்பேன். ஆமென் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதி ஆண்டவர். மீதி பேர்லாம் மதியானமே சாவு வருவதாக. அல்லையில சொல்லணும்ல, 50-55 கிலோமீட்டர் ஒரே ஆள் வந்துக்கிறேன் பாருங்கள். கூட நிறைய பேர் இருந்தாங்க என் கூட. இந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, இந்த வாயை சும்மா இருக்க மாட்டேன். அதனால் என் கூட தான் வராங்க நிறைய பேர். அவங்களுக்கு என்ன குத்துதோ தெரில, இவன் கூட அந்த வேலைக்கு ஆவா அப்படின்ட்டு அவங்களே போயிடுறான். போயிட்டு வரவங்கள நான் வானான்னு சொல்கிறதில்ல. அல்லேலூயா. போறியா போ, போயிட்டு சுற்றிட்டு வரியா வா. நம்மிடத்தில் வருகிற ஒருவரை அவர் புறம்பே தள்ளுகிறார் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏன் தள்ளனா, வா. மறுபடியும் போனேன்னு நினைக்கிறியா, போ. ஒரு அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நல்ல ஜீவனை, நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். இன்னும் வாழ வைப்பார், இன்னும் வாழ வைப்பார். உயிர் சீக்கிரம் போயிடுமோன்னு யாருன்னா நினச்சிங்கன்னு இன்றைக்கி தேவாலயம் வந்திருந்தா சாத்தானை பார்த்து சொல்லு, சாத்தானே எனக்கு சாவே இல்லைடா, சாவை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறாருன்னு சும்மா அப்படி பேச. எப்படி பேச? சும்மா அப்படி பேச. இந்த மாதம் 1ஆம் தேதி 28 வருஷமாக ஒரு சர்ச்சில் நான் வாக்குத்தத்தை செய்து கொடுக்குறேன். அந்த ஊழியை மட்டும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அங்கே சொன்னேன், குருட்டு விசுவாசத்தையே கர்த்தர் கனம் பண்ணுறாருன்னா விசுவாசத்தை அவர் மேலே வச்சியானா யார் மேலே? பாசம் இல்லையா? குருட்டு விசுவாசத்தையே
கர்த்தர் கனம் பண்ணுறாருன்னா விசுவாசத்தை அவர் மேலே வச்சாரா எத்தனை அரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லையிலே வரமாட்டேன். உங்கள் எல்லா அல்லையிலையும் நான் ஒரே ஆள் சொல்லுவேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா சத்தம் ஏற்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லையா இந்த சத்தமெல்லாம் எங்கே தாங்குது? அப்போ நம்மளை போல் துரோகி யார்? ஹலோ வாய் எதுக்கு? யாரோ ஒருத்தர் பாட்டு பாடி வச்சுக்கிறார். பாட்டு பாடு சுகர் வராது, கையை தட்டு பிபி வராதுன்னு இல்லாது ஆகுது. ஹலோ என்ன அர்த்தம்? அது இல்லாதனால இருக்குது, இது இருந்துச்சுன்னா இருக்காதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால் நல்லா ஆண்டவரை துதிக்க கற்றணும். ஒன்று ஆலயத்தில் வந்து உடம்பாவது வேர்க்கணும், இல்லைனா ஷில்லுன்னு எதனா பண்ணணும், இல்லைனா சூடாக எதனா மேலே இறங்கணும், இல்லைனா யாருன்னா அடிக்கணும், இல்லைனா கீழே விழணும், இல்லைன்னா சர்ச்சை விட்டு கிளம்பின்னு இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஏதாவது ஒன்று நடக்கணும். ஒன்றுமே நடக்காது. எதுக்கு வர? இதனால தான் நிறைய சர்ச்சில் என்ன யாரும் கூப்பிட்றது இருக்கிறவங்களாம் இவன் வந்து அனுப்பி வச்சிட்றான். நான் சொல்கிறேன் எதுக்கு வரேன்னா இல்லை தெரியாது தான் கேட்குறேன். இப்போ 8 மாதம் முடிஞ்சிச்சு, 9வது மாதம் வந்து போச்சு. சும்மா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அவர் எனக்கு என்ன செய்தான்னு அதை பார்க்காத, நான் அவருக்காக என்ன செய்தேன்னு கொஞ்சம் யோசியா. நமக்கே அசிங்கமாக இருக்கு நம்மளை குறித்து. சும்மா இதை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த 8 மாதத்தில் 1 மணி நேரம் எங்கள் வீட்டில் இப்படி நான் நேர் முட்டி போட்டிருப்பேனா எங்கள் வீட்டில் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். 1 மணி நேரம் நீங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சரி, ஒரு அரை மணி நேரம் உங்கள் வீட்டில் அப்படின்னு யாரும் கை தூக்க தேவையில்ல, என்கிட்ட பேசவும் தேவையில்ல. உன் மனசாட்சி கேளு. உன் மனசாட்சி இல்லை அப்படின்னு சொன்னால் திருந்திக்க, வேறு ஒன்றையும் சொல்லலை. ஏன்னா நான் கொஞ்சம் திருந்திட்டேன். போகிற இடத்துல யாரும் திட்டக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிக்கிறேன். ஹலோ, உன் மனசாட்சியை நீ கேளு. அப்படி ஒரு அரை மணி நேரம் கூட உங்கள் வீட்டில் நீ முழங்கால் படி இடலை அப்படின்னா முதல் துரோகி ஆண்டவருக்கு நான் தானே நீயே தீர்மானம் பண்ணிக்கோ. அதனால தான் வேதம் சொல்லுது, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். நன்றி இல்லை இன்றைக்கி நிறைய பேர். கர்த்தர் நல்லவர். அதனால் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தால் எதையும் அவரை கேட்க தேவையில்லை. நம்ம அப்பா அவர் நமக்கு செய்துட்டு தான் மீதி வேலை. ஏன் செய்யலை? நம்ம செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்யலை, ஒத்துக்க மாட்டோம். யாரோ என்னமோ இவர்கிட்ட சொல்லிட்டுக்கிறாங்கோ, அது எப்படி கரெக்டாக பேசுவார். ஆனால் ஜெபம் மட்டும் பண்ணுவோம். ஆண்டவரே அந்நிய சத்தம் அல்ல, வந்துக்கிற ஊழியக்காரர் இல்லை, அவர் மர்ஷீடு. என்ன பண்ண? அவர் மர்ஷீடு. ஆண்டவர் உன் சத்தம் மட்டும் கேட்கணும். ஆனால் உன் ஜபத்தை கேட்டு கரெக்டாக கர்த்தர் பேசுவார். ஆனால் போகும்போது நீ கமாண்ட் பண்ணி போவேன். என்ன சொல்லியிருப்பாங்க, அதான் கரெக்டாக பேசுகிறாரா, நம்ம கதை எப்படி அவருக்கு தெரியும்? ஏன்னா பரிசு தேவையானவர் இல்லையே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு நேரம் கரெக்டாக ஐயா கொடுத்துக்கிறாரு. அதனால் நேரத்தோடு முடிச்சுட்டா நிறைய வாய்ப்புகள் வருமா அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இருந்தால் நான் பெரிய ஆள் ஆகிட்டுருப்பேன் எப்பயோ. அப்புறம் 40 நிமிஷம்தான் அப்படியே மனசு ஏற்றுக்குமா சொல்கிறத, அதுக்கப்புறம் ஏற்றுக்காதான். அப்போ ஸ்கூலில் மட்டும் அறிவியல், வரலாறு, புவியியல், தமிழ், இங்கிலீஷு, கணக்கெல்லாம் எப்படி ஏறுது? ஹலோ, 8 மணி நேரம் வேலை. இதெல்லாம் சரீரம் களைப்பாக இல்லை, கண்ணு சொருவில், சிறுங்கொடல் பெருங்கொடலில் தின்னல, சர்ச்சுக்கு வந்துட்டா மட்டும் ஒரு மாதிரிக்கு தான். ஐயா இப்போல்லாம் சரியில்லை, ஈத்துக்குன்னு போகிறாராம். ஐயா என்ன பண்ணுறாரா? யாரை ஈத்துக்குன்னு போனார் அவர்? பாவம். அவர் ரெட் ஹில்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும்ல. அங்கே ஒரு சர்ச்சு இருக்குது, என் கூட வாங்க. சமீபத்தில் போயிருந்தேன் அந்த சர்ச்சுக்கு. 9 மணிக்கு சர்ச்சுன்னாங்க. நான் நினச்சேன் ஒரு 11:30 முடிச்சுன்னுட்டு 9 மணிக்கு போய் நான் நேர் முட்டி போட்டுக்கினேன். யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது.
பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்திக்கு போகிறேன். அப்படியே பார்த்தா பரலோகத்தில் இருக்கிற போல் இருக்குது. ஒயிட்டும் ஒரு கலர் தான், ஒயிட்டும் ஒரு கலர் தான். ஒயிட்டு போகிறதுனால பரிசுத்தம், கலர் போகிறதுனால பாவிலாம் நினச்சிக்காதீங்க. அந்த சர்ச்சில் எல்லாருமே பியூர் ஒயிட்டு. ஹலோ, யாருன்னா பெருசுங்க யாரை கூப்பிட்டாருன்னா அந்த பாஸ்டரு ஒரு வேளை கலர் ட்ரெஸ்ஸோடு அவர் மேலே ஏற்றாருன்னா அவரை அப்படியே காரில் கூட்டின்னு போயிட்டு கடையில் பேண்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்து நிற்க வைக்கிறார். பிறந்த குழந்தைய மடியில் தாய்மாருங்க வச்சுருக்குறாங்க. அந்த குழந்தைக்கும் வெள்ளை செல்லெல்லாம் ஒருத்தர் நின்றுக்கிறார். ப்ரைஸ்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நின்றுக்கிறார். செல்லெல்லாம் அவர் கையில் கொடுத்துடணும். செல்லெல்லாம் அவர் கையில் கொடுத்துடணும். நம்மலாம் நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, பார்த்தாலே தெரியுது. ஒரு சில சபைக்கெல்லாம் போகிறேன், இங்கே உக்காந்திங்கன்னே மெசேஜ் அடிக்கிறது. என்னடியே உன்னை பற்றி தான் பேசுகிறார் பிள்ளைங்கிறியா, டே உஷாராக இருந்துக்கிறா பையா, நீ நைஸாக கிளம்பிட்டு இங்கே உக்காந்திங்கண்ணே. அதுக்கு பேர் ரொம்ப டங்கு இங்கிலீஷாம். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை கட் அடிச்சுட்டு ஃபங்க்ஷன் போனேன், உனக்கு எதுவும் ஃபங்க்ஷன் ஆகாது பார்த்துக்கன்ற. நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். ரொம்ப அந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு சந்தோஷமாகி போச்சு. உன்னதாக சொல்லிட்டா, ஞாயிற்றுக்கிழமை கட் அடிச்சுட்டு ஃபங்க்ஷன் போனால் ஆண்டவர் ஒரு நாள் பார்த்து எதுவும் ஃபங்க்ஷன் ஆகாதான். என்னுள்ளம் தேவன் பங்கி வழியுதே. ஐயா இப்போ சர்ச்சுக்காரன் ஜோம் பண்ண மாட்டார், அப்படியே தான் இருக்கணும் கட்சி அடிக்கான். ஏன்னா அவர் எவ்வளோ நினச்சார் உன்னை பற்றிய, அப்பெல்லாம் வரலையா, இப்போ வந்தால் மனை இறங்கிட்டு வரா, அப்படியே தான் உன்னை பரலாம் கூட்டு போவார். ஒரு அல்லேலூயாவா வரலையா சத்தம். அதுக்கப்புறம் பேடு வாசிக்கிறவர், கீபோர்டு வாசிக்கிறவர், அப்புறம் அந்த டிவியெல்லாம் போடுறவர் உக்காந்தா சர்ச்சு முடிகிற வரைக்கும் ஏந்து போகக்கூடாது. உனக்கு டீயா பூஸ்டா எல்லாம் அங்கேயே வருது. 9 மணிக்கு போனேன், 4 மணிக்கு கூட சர்ச்சு முடியல. ஹலோ, ராமாயணம் மகாபாரதம் சொல்ல 2 கண்ணில் பார்த்துத சொல்கிறேன். இன்றைக்கும் இருக்குது அந்த சர்ச்சு. 1 மணிக்கு என் கையில் கொடுத்தாங்க, 3:45 முடித்தேன். பாஸ்டர் சொன்னார், சர்ச்சு இன்னும் முடியல, நீங்கள் கீழே போய் சாப்பிட்டு காணிக்க கொடுப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு ஊழியம் இருக்குது, நீங்கள் கிளம்புன்னாரு. ஹலோ, இப்போ அது போல் உங்கள் பாஸ்டர் ஒரு 2 மணி வரைக்கும் இப்போ உங்களை உட்கார வச்சாருன்னா நெஞ்சில் கையை வச்சு சத்தியமாக அடுத்த வாரத்தில் நான் வருவேன்றவங்க மட்டும் செம்ம இங்கே சொல்லிடக்கூடாது. இன்றைக்கும் அந்த சர்ச்சை இருக்குது. ஹலோ, முடியா இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா, கரெக்டாக இருக்கணும் முடி. அப்படி தூக்கி பார்ப்பாரு, இவ்வளோ தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவர் கீப்பரில் உக்காரக்கூடாது, கிளம்புறாஜான்றார். நம்மளாம் சொல்லுவோம் மக்கள் போயிட்டு வாங்கன்னு, அங்கே சேர்ந்துக்கினே இருக்குது. என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஹலோ, சத்தம் வரமாட்டேந்த, சத்தம் வரமாட்டேந்த. ஒரு அம்மா அன்றைக்கி தான் சர்ச்சுக்கு வந்துக்குது. அதுக்கு என்ன தெரியும் பாவம், அதை கூப்பிட்டு சொல்கிறாரு, உனக்கு கத்தர் அற்புதம் செய்யணும்னா வீட்டுக்கு போய் வெள்ளை போட கட்டின்னு வாண்டார். ரொம்ப ஓவர் இல்லை இது. நம்ம கத்தருக்காக வாழ்ந்தா நமக்காக எதையும் செய்ய அவர் துடிப்பார். அல்லேலூயா. கத்தர் நல்லவர், ஆனால் அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கி ஒரு மந்த நிலைமை சபை, அசட்டத்தன சபை. காரணம் என்னென்னா அங்கங்கே வசனங்கள், தடியத்தவெல்லாம் தண்டல்கார ஆகிட்டான்ற மாதிரியா. கத்தர் வசனம் தந்தாராம், அதை பிரசித்தப்படுத்துவருடைய கூட்டம் மிகுதியாகி போச்சு. அதனால் யார் உண்மையான ஊழியக்காரர், எது உண்மையான சபை, எது உண்மையான விசுவாசின்னு சொல்லி நம்மளால் இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியல. அதனால் ஜானி யார்னா மோழம் சறுக்குது. அல்லேலூயா. என் கூட ஒரு தம்பி இருந்தான், வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வருவான். அவன் என்னப்பான்னு கேட்டேன். எங்கே போனாலும் காணிக்க கேட்குறாங்க, எங்கே போனாலும் தசம்பாங்க கேட்குறாங்க.
எந்த சபையில் கேட்காதுக்கிறாங்களோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போய்க்கின்னு தாங்கிறான். வாழ்க நீ வளர்க. அல்லேலூயா. வேலனை கொடுக்குறாரு, சாமியாத்தியத்தை கொடுக்குறாரு, வேலையை கொடுக்குறாரு, நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள். 10 ரூபாயில் 9 ரூபா கொடுத்துட்டு நீ 1 ரூபாய் எடுத்துக்குன்னு சொல்லியிருந்தாருன்னா சத்தியமாக அந்த ஏசுனார வேணா நீ இல்லாம். எவ்வளோ நல்ல தெய்வம். 10 ரூபாயில் நீ 9 ரூபா எடுத்துக்கிடா. 1 ரூபா கொடுறான்றதுக்கு 38 கதை பேசினுக்கிறேன். எங்கள் வீட்டாண்ட சொல்கிறேன், நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்கோ நல்ல பிள்ளைங்கோ. கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. நம்ம பிள்ளைங்கோ நல்ல பிள்ளைங்கோ, மிக தந்திரமாக ஏமாற்றோம் சாத்தானுக்கும் செல்ல பிள்ளைங்கோ. கையை தட்டு, கையை தட்டு, சும்மா இருக்காத. நம்ம பிள்ளைங்கோ நல்ல பிள்ளைங்கோ, மிக தந்திரமாக ஏமாற்றோம். அழகழக ஆலயங்களில் அமர்ந்திருக்குதுங்கோ. ஓ அழகழக ஆலயங்களில் அமர்ந்திருங்கோ. ஆனால் அலைப்பாயோ ஆசமானம் எங்க சுத்துதுங்கோ. பச ஜோதி டேனியல் பிரசங்கத்தை கேட்க மறுக்குதுங்கோ. பச ஜோதி டேனியல் பிரசங்கத்தை கேட்க மறுக்குதுங்கோ. இந்த சிந்தனை எல்லாம் சுற்றி சுற்றி இங்கே வருதுங்கோ. இப்படி உலக வேஷம் போட்டுக்கிட்டு உன்னைய என்னைய ஏமாற்றோம் நம்ம பிள்ளைங்கோ. நம்ம பிள்ளைங்கோ, நம்ம பிள்ளைங்கோ நல்ல பிள்ளைங்கோ, மிக தந்திரமாக ஏமாற்றும் சாத்தானுக்கும் செல்ல பிள்ளைங்கோ. நம்ம பிள்ளைங்கோ நல்ல பிள்ளைங்கோ. சாத்தானுக்கு செல்ல பிள்ளைங்களா ஒரு அல்லேலூயா. சரி, அதுக்கு தான் தெளிவாக சொன்னேன். கொஞ்சம் புரியாத மாதிரியே சொல்லிட்டா, ஐயோ எங்களுக்கு புரியல ஐயோ அதனால சொல்லிட்டோம். பழக்க தோஷம். நான் தோஷம். இப்போ எது உண்மையான ஆய்வின்னே கண்டுபிடிக்க முடியல. பழைய ஏற்பாடு என்பது நிழல். எல்லாம் வாய்த்து சொல்லுங்கள். நான் போகிற இடத்துலாம் பிரசங்கமே பண்ண முடியல என்னால். புத்திமதி சொல்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பிரசங்கம் பண்ணுறது? ஏன்னா இதை சொல்லணும்னா எப்போ வருகைக்கு நம்ம ஆயத்தமாகிறது, எப்போ சீர் வர்றது, எப்போ திருந்துறது, எப்போ அவரை போல மாறுறது, எப்போ அவர் வர்றது. கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தமான சொல்றான், அந்த அந்நிய தெய்வத்தினுடைய நாமத்தை என் உதட்டில் உச்சரிக்க மாட்டேன். ஹலோ, கையை அவுர்த்தியா? கிறிஸ்து நமக்கு தலை, நம்ம கிறிஸ்துவின் அவயவங்கள். அப்போ கொளுத்தலாமா? நம்ப என்ன ஆண்டவருக்காக நீ வைராக்கியம் பாராட்ட போற? சரி, ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்குறேன், உழு காலில்னா உழுந்துருவியாப்பா? அதை விட சொல்லுவான், நம்பால் யார் பாதத்தில் விழுந்தார்? அவரு இயேசுவை நினச்சின்னு விழுந்தார். அங்கே படம் தான், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னுவான். அவ்வளோ பரிசுத்தவான் நம்ம நாட்டில் இருக்கிறான். ஹலோ, இன்னும் கொடூரமான நாட்கள் வரப்போகுது. அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு உன்னை நீயே வஞ்சித்து ஏமாந்து போகாத. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறக்கும். சத்தியத்தின்படி வாழ்ந்தால் தான் வாசல் திறக்கும், இல்லைன்னா திறக்கவே மாட்டார். எனக்கு நேரம் இல்லை, ஆண்டவர் இன்றைக்கி என்ன சொல்ல சொன்னாரோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா உள்ளமெல்லாம் உடலாம் துட்டிக்குது அப்படியே. ரட்சிப்பு என்பது விலையேற பெற்றது, மறந்துடாதீங்க. ரட்சிப்பு என்பது, சொல்லுங்க வாய் தந்த, ரட்சிப்பு என்பது, அபிஷேகம் என்பது, ஹலோ, விலையேற பெற்றது. கனமான ஊழியம் என்பது விலையேற பெற்றது. ஆனால் வேதத்தின் பிரகாரம் சொல்லப்போனால் ரட்சிப்பு பெரிதான ரட்சிப்பு, அபிஷேகம் விலையேற பெற்ற அபிஷேகம், ஊழியம் கனமானது. ஆனால் இந்த ரட்சிப்பை குறித்து கவலை பண்ண ஒவ்வொரு நாளும் கவலைப்படுறோமா? இல்லைன்னா தண்டனைக்கு தப்ப முடியாதான். என்றோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், உண்மை. ரட்சிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர பிரயாசப்படுறோமான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
வேதம் ஒழுங்காக படித்து எத்தனை நாள் ஆச்சு? தனி ஜபம், ஹலோ, பரிசுத்தம், சிந்த செயல் பார்வை உடனடை பாவனை கலகம். யோசிச்சு பாருங்க. வழக்கம் ஆகி போச்சு. வாரத்துக்கு ஒரு முறை வருது, 2 பாட்டு பாடுறது, ஆராதனை படுறது, காணிக்க போகிறது, அறிவிப்பை கேட்கறது, எதனா ஒரு செய்தி கேட்டு போய்க்கின்னு வாழ்க்கை மாறல. ஆண்டவரை ஆராதிக்க ஒரு கட்டடம். ஆனால் உண்மையான சபை யார் தெரியுமா? நானும் நீங்களும் தான். ஹலோ, இந்த ஆலயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ஆலயம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அல்லேலூயா. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்னும் நான் அவர்களை நோக்கி, கவனிங்க, பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகஞ்சராகிய புறஜாதியார், நீங்க உங்க பைபிளை வச்சிருந்தா, பேனா வச்சிருந்தா குறிச்சிக்குங்க, நம்முடைய பகஞ்சராகிய புறஜாதி எல்லாம் பாருங்க, புறஜாதிகளுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? அனுத்தியமான பொருள்களை கொடுத்து சிநேகிதரை சம்பாதிக்கணும், புறஜாதிகளை நேசிக்கணும், அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லணும், அவங்கள நேசிக்கணும். ஆனால் எப்போ இருந்தாலும் தெய்வத்தை யார் ஒருவர் அறியலையோ, எப்போ இருந்தாலும் அவங்க நமக்கு யார் தான்? புறஜாதி. எப்போ இருந்தாலும் அவங்க நமக்கு யார் தான்? பகஞ்சர். மறந்துடாத. இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி நலங்குன்னு ஒன்று வைப்பாங்க, ஆண்டவர் அறியாதவங்க வைக்கிறாங்க. இப்போ கிறிஸ்துவங்களும் தொடங்கினாங்க. இப்போ கிறிஸ்துவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கினாங்க. அல்ல, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கின்னு அதே சந்தனத்தை தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஐயா கூட்டு ஒரு ஜெபம் ஒன்று பண்ணிடுறது. பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ணல பாஸ்டர், அது தேங்காய் எண்ணெய் தான் பாஸ்டர், அதை கொஞ்சம் 2 என்ன பண்ண கண்ணத்தில் அப்படின்ட்டு ஒரு சிலுவை போட்டு போயிடு பாஸ்டர். அவங்க மஞ்சளாக பண்ணுறாங்க, நீ வெள்ளையாக பண்ணுற, அவள் தான், 2 மண்ணு தான். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள் வேதம் சொன்னா, புறஜாதிகளுக்கு நமக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். இந்த சபையில தான் கற்றுக் கொடுப்பாங்க. அங்க போனா ஒரு மாதிரி சொல்றாங்க, இங்க போனா கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னா அங்க நெடுக்க போகலாம். ஹலோ, எங்க போகலாம்? பாதாளத்துக்கு போகலாம். இங்க கொஞ்சம் நெருக்கமாக தான் இருக்கும், இடுக்கமாக தான் இருக்கும். அதெல்லாம் அப்பங்க. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சுங்க, எல்லாம் மாறும். பைபிள் மாறவே மாறாது. பைபிளோட பார்த்து வாங்கு. பைபிள் புதுசாக நம்மளால் எழுதுறோம். நம்ம கையில் குத்தாங்க பற்றியா பைபிள், அதன்படி ஒழுங்காக நடந்தாலே பரலோகம். இப்போ புதுசாக பைபிள் எழுதுறான். பைபிளோட பார்த்து வாங்க. சும்மா கொடுக்குறாங்கன்னு வாங்கிடாத, நரகம் கூட்டன்னு போடும். போகட்டும், எனக்கு நேரம் இல்லை. நமக்கு ஆயிரங்களை கொடுக்கட்டும், லட்சங்களை கொடுக்கட்டும், நம்முடைய இனஜன பந்துக்களாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களா, சாரி முடிஞ்ச பிறகு தான் வருவேன்னு சொல்லு. ஏன்னு வாங்க, ஏசு என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், என் பாவங்களை மன்னித்தார், ஒரு நித்திய ஜீவனை எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறாரு, அவரை காட்டில் நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லுவீர்களா? சொல்லுவோம். இதாட என்ன எங்க கூப்பிட பாருங்க, நானே கேட்டு வருவோம் இல்லை. இப்போ நான் உங்கள் பாஸ்டர் என்னை கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் உண்மை தானே சொல்லணும். நான் தான் உங்கள் பாஸ்டரை பார்த்து கேட்டேன், நீங்களே பிரச்சனை பண்ணின்னு இருந்தா, நீங்களே நோட்டீஸ் போட்டுன்னு இருந்தா என்ன தான் கதை, என்னெல்லாம் மந்திட்டீங்களான்னு, அதனால தான் கூப்பிட்டாரு. அதனால் இன்னொரு முறை எப்போ வரணும், இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடணும்ல. அல்லேலூயாவா. அவர் போல் பேசிட நாவும் இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் அவர் போல் நான் தந்திட
கால்கள் இல்லை, எண்ணில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவிகளில் துணிக்கலையோ. எண்ணில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவிகளில் துணிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பல பாடிடுதே. அறுவடை மிகுதி அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றார். நல்லா 8:30 மணிக்கு வந்துட்டு நல்லா பாடி ஆராதிச்சு கதறி கண்ணீர் வச்சு தொப்பை கட்டியாகி ஒரு 3 மணிக்கு வீட்டுக்கு போகணும். ஒரே ஒரு அல்லையா தான் வருது. மீதி அல்லையா எங்கேருந்துடா வந்தீங்க? நாங்களே 6லேருந்து 8 வரைக்கும் வைக்கலாமான்னு பார்க்குறோம். ஆறு நாள், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி நம்முடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை அப்பாவுடைய நாள். அப்போ பிள்ளைங்க தான் இருக்கணும். அதான் சோறு கூட போடுறேன்றார. இது போல பாஸ்டர் எங்கே பார்த்துக்கிறீங்க? உதவி செய்ய வந்தால் போதும். நிறைய பேர் லைவில் போய்க்கினுங்க தான் என்னன்னு தெரில, போனால் பரவாயில்ல தீர்ந்துட்டுமே கேட்டு கோடி கணக்கில் வச்சுன்னுக்குறான். இந்த ஸ்கிரீன் தானே இதுக்கு பேர். இதை போகிறதுக்கு கூட ஆளுக்கு 500 ரூபா கொடுன்றான் நம்ம ஆள். உங்களை அதுமாரி கேட்குறாரு பாஸ்டர், என்ன அப்படி மறிக்கிறீங்க? இல்லை அப்படியே கேட்குறாருன்னு கேட்குறேன். உங்களுக்கு சோறு போடுறான்றாரு, நீங்கள் வந்து உதவி செய்தால் போதுன்றார். எனக்கு கண்டு அது போல் சோறு போட்டாருன்னா நைட்டுக்கு தான் இங்கேருந்து போவேன், முட்டி போட்டுக்கினே எல்லா வேலையும் செய்வேன். அவர் கால்கிட்டே கெடுப்பேன். ஹலோ வாய்க்கு எதுன்னு பேசலை, செயலில் காட்டுவேன். வேதம் சொல்லுது, நம்முடைய பகஞ்சராகிய புறஜாதிகள் என்ன பண்றாங்களாம் படிங்க. யார் நிந்திக்கிறது நிமித்தம், நம்முடைய பகஞ்சராகிய புறஜாதியார் நம்மை நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? இன்னைக்கு என்ன பிரசங்கம் தெரியுமா? அதை மட்டும் சொல்லிட்டு 1 2 3 4 பேப்பர் இருக்குது. எங்க ஐயா சொல்றாரு, அச்சே உன்னை சா வச்சிருவேன். அதனால 4 பேப்பர்லாம் நான் சொல்ல போறதில்லை. இந்த ஒரே வசனத்தை சொல்லிட்டு ஊற்றி முட்டி நான் கிளம்ப போகிறேன். இன்னொரு தடவை வரலான்னு நினைக்கிறேன். அதுக்கும் அல்லையா வர மாட்டேங்குது. இல்லை எல்லாத்தையும் 2 மணி வரைக்கும் சொல்லிட்டுன்னு போகலான்னு நினைக்கிறேன். இது நடா இது மாட்டி விட்றீங்க பார்த்தா என்ன? நம்முடைய பகஞ்சராகிய புறஜாதிகள் நம்ம பார்த்து, ஐயோ அன்னைக்கு அது கெட்ட வார்த்தை பேசிச்சு, அது வட்டிக்கு விட்டுச்சு, அது பாவம் பண்ணுச்சு, அது என்னென்னமோ பண்ணுச்சு, இப்போ எங்கேயோ அது சர்ச்சுக்கு போச்சான், அது வாழ்க்கையே மாறி போச்சு, அதை பார்க்கும் போதே எனக்கு ஆச்சரியமாகுதுன்னு சொல்லலை. சபையே, தேவ ஜனமே, நம்ம பார்த்து என்ன சொல்றாங்களாம்? நிந்திக்கிறாங்களாம். என் பாஷையில் சொல்லிட்டா, இதோட போசிக்கு பைபிள் எடுத்துக்கணும் கோயிலுக்கு போதான்டா நம்ம காது காக்கிற மாதிரியாவே சொல்கிறாங்க. வீட்டுக்காரன் 2 வார்த்தை தாண்டி பேசுகிறான், அப்படியே இந்த பொண்ணு பொரியுதுடி. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துன்னு போதுட்டியா. திங்களிலே உனக்கு திருட்டு குணம், செவ்வாயிலே உனக்கு செவிட்டு குணம், எனக்கு நேரம் இல்லை. புதனிலே உனக்கு புரட்டும் குணம், வேடனிலே உனக்கு வீண் பெருமை. எங்கள் வீட்டாண்ட ஒரு சர்ச்சு ஒன்றுக்குது. பாஸ்டருக்கு பிறந்த நாள்ரா, ஏன்னா ஒரு சர்ச்சை கட்டி எடுத்து கொடுக்கலாம், ஒரு சந்தன மாலை போடலாம், ஏன்னா கொஞ்சம் துட்டு இருந்தால் கொடுறான்னா, என்கிட்ட துட்டி எதுக்குது, நானே எவ்வளோ கஷ்டப்படுறான்றான். டிசம்பர் 31, இப்போது கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் இந்த ஆண்டு ஆசீர்வதித்தார் வந்து சாட்சி சொல்லணும். முதல் இவன் தான் வரான். இந்த வருஷம் 8 சவரம் வாங்க முடியாது உதவி செய்தேன். ஆடா பாவி, 8 சவரம் என்ன ஆச்சு? 8 லட்சம். நீங்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உக்காந்துருந்தா நான் சூப்பராக கேட்கறது.
அப்படியே மைண்டில் போய் ஏறிது பொருள். பாஸ்டருக்கு பிறந்த நாள் ஒரு சட்டத்தை கொடுக்க ஒரு 700 ரூபாய், அதை கொடுக்க இவனால முடியல. கர்த்தருக்கு சொத்திரம். இந்த மாதம் 1.25 ரூபாயில் ஒரு பெரிய டிவி வாங்கி பாதாளம் போறதுக்கு இயேசுநாதர் உதவி செய்தாங்க. வாங்கி போட பாவி. டிவி இருப்பது வீட்டில் தவறல்ல, ஆனால் அது ரட்சிக்கப்பட்ட டிவியாக இருக்கு. அது ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இப்போ இல்லையா சொல்ல என்னத்துக்க டிவி கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா, அது ரட்சிக்கப்பட்ட டிவியாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஞானஸ்நானம் கொடுத்தா அந்த டிவி ஓடுமா வீட்டில்? டிவி இருப்பது தவறில்லை, கண்ணு ஆண்டு வருது, பார்க்க வேண்டிய மட்டும் பார்க்கணும். ஹலோ ஆதித்யா பாருங்கள், சிரித்து கொண்டே இருங்க. உடனே ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு பார்த்தேன்னு அங்கே அலன் பலாயாவை ஐத்திருத்து சோத்திரம் மலை பூண்ட மலைத்திலை மறித்தவா சோத்திரம் இதை கொடுத்தவா பாஸ்டே சோத்திரம் ஓடுது பாஸ்டே. அதுக்கு முன்னாடி என்ன ஓடுச்சு பாஸ்டே? ஹலோ இயேசுவை பார்க்கணும், சத்தம் கேட்கணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். அதுக்கு தான் சபைக்கு கூட்டின்னு வந்தாரு. உன் இஷ்டத்துக்கு வாயறதுக்கு இல்லை. புறஜாதிகள் நம்மை பார்த்து என்ன பண்றாங்களாம்? நிந்திக்கிறாங்களாம். புறஜாதினா யார் தெரியுமா? வசனம்லாம் வாஸ்தா மணி ஆகிடும். நான் ஐயா சொல்கிற நேரத்துக்கு கிட்ட நெருங்கிட்டேன். இப்போ நான் பவுண்ட்ரி தான் அடிக்க முடியும். பவுண்ட்ரியை தாண்டி போனால் 6. இப்போ நான் 6 ஆச்சுன்னா என் அத்தோட ஊற்றி மீட்டுருவார். அதனால் பவுண்ட்ரியோடு நிறுத்திக்கலான்னு பார்க்குறேன். புறஜாதிகள் யார் தெரியுமா? ஏதத்தனை எழுதிக்கோ. தேவனை தூஷிக்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், தேவனை ஏற்க மறுக்கிறவர்கள், தேவனை பகைக்கிறவர்கள், தேவனை அறியாதவர்கள், வீண் சிந்தனையிலே நடக்கிறவர்கள், இருதய கடினமுள்ளவர்கள், உணர்வில்லாதவர்கள், சகலவிதமான அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கிறவர்கள், காம விகாரத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்கள். இதுக்கெல்லாம் என் பைபிளில் வசனங்குது, ஆனால் எனக்கு நேரம் இல்லை. கடமைக்காவது ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிக்கணும். வாலிபர் தம்பி 4 மணிக்கு வாலிபர் கூடுகை. அல்லேலூயா. பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, ஆராதனை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. வாலிப வயசில் கர்த்தருக்காக எப்படி தத்தம் பண்ணணும்னு படிக்கணும். என் ஆவியில் வளர்த்தவரெல்லாம் 4 மணி நேரம் பிரச்சனை பண்ணுவார். எத்தனை மணி நேரம்? அந்த 4 மணி நேரம் அவரை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துறதுக்கு இது போல் 4 மணி நேரம் நான் முட்டி போட்டால் தான் எனக்கு மத்தியானம் சோறு. நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கேன், முட்டி போட்டு உங்கள் பாஷை சொன்னேன். அது வர சர்ச்சைக்கு வருவேன். ரொம்ப மோசமாயிட்டாருங்க அவர். இப்போ வர வர என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி ஆயிட்டாருங்க. தேவனை தூஷிக்கிறவர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள், தேவனை ஏற்க மறுக்கிறவர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள், தேவனை பகைக்கிறவர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள், வீண் சிந்தனையிலே நடக்கிறவர்கள், காம விகாரத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் நம்மை பார்த்து நிந்திக்கிறாங்க. ஹலோ, நம்மளை குறை சொல்றாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க, நம்மளை கிண்டல் பண்றாங்க. அப்போ என்ன பண்ண பாஸ்டர் என்ன கேளுங்களா? ஐயோ 2 மணிக்கு முடிச்சிடுறேன் ஐயா, இல்லை ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடலான்னு பார்த்தேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 இன்னும் ஒரு 2 வசனம் காட்டு நான் முடிச்சிடுறேன். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ நல்லா கவனி. இந்த வசனத்தை புரட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கூப்பிட்டு இதுமாரி வசனத்தை காட்டணும். முட்டி போடுன்னு நான் சொன்னேன், நான் முட்டி போடணும். ஏய் ஒழுங்காக முடி வெட்டுன்னு சொன்னால் நான் முடி வெட்டணும்.
ஞாயிற்றுக்கிழமை ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறான்னு சொன்னால் நான் போடணும். ஆமென். காணிக்கு ஒழுங்காக போடுறான்னு சொன்னால் நான் போடணும். அல்லேலூயா. சர்ச்சை விட்டு முடிகிற வரைக்கும் வெளியே போகாதான் நான் சொன்னால் நான் முன்மாதிரியாக வாழணும். அப்புறம் பேசணும், அங்கே கிரிய நடக்க. கவனிங்க, எவ்வளோ அருமையாக வேதம் சொல்லிட்டு பாருங்க, வாசிங்க. நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்க நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை குறிச்சிங்க உங்க பைபிள்ல. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் ஜாதிகளுக்குள்ளே புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் நிமித்தம் தூஷிக்கப்படுகிறது. போய் மத்தியானம் சாப்பிடக்கூடாது வீட்டில். மத்தியானம் என்ன பண்ணக்கூடாது? இன்னைக்கு மத்தியானம் லீவ் விட்டுடணும். உக்காந்து முட்டி போட்டு வீட்டில் நடந்து இல்லை படுத்து இந்த 8 மாதம் வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, தாயே, தகப்பனே, உன்னை என்னையும் பரிசுத்தம் பண்ணணுன்றதுக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டாராம். அழகா இருந்த இயேசு உனக்காக எனக்காக அந்த கேடடைந்தார். 1000-10000 பேர்களில் சிறந்த இயேசுவை அவரை பார்ப்பதற்கு கூட ரூபம் இல்லாத இருந்தார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உன்னையும் என்னையும் அவரை போல மாற்றுவது. சும்மாவா சர்ச்சு? ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ரத்தம் கவனிக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் நிமித்தம், என் நிமித்தம், நம்ம நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. சபை எதுக்கு? சீர்படுத்த, சிறப்படுத்த, அவரை போல் உன்னை மாற்றி அவருக்கு முன்பாக நிலை நிறுத்த. ஊடு கட்டுறதுக்கு சபை இல்லை, காரு வாங்கிறதுக்கு சபை இல்லை, கடன் தீர்க்கிறதுக்கு சபை இல்லை, உனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு கடன் சபை இல்லை, நீ குழந்தை பெற்று எடுக்க சபை இல்லை. இதெல்லாம் அப்பா செய்தாகணும் உனக்காக. நீங்கள் மக்கள் எதுக்கு வராங்க தெரியுமா? ஓலை விடு தட்டு விடா மாறணும், தட்டு விடு மெத்த விடா மாறணும். நம்மளை ஆசீர்வாதிக்கிறது தாங்க அவருக்கு பிரியம். உனக்குள்ளே இருக்கிற பொல்லாங்க நீங்கிச்சனா ஆசீர்வாதம் தன்னால் வந்துருன்னு என் பைபிள் சொல்லுது. என்னை மாற்றினது இந்த கர்த்தருடைய வேதம் தான். ஹலோ, செங்கடலை 2ஆக பிரித்திட்ட வார்த்தை, சேதமின்றி மனிதரை காத்திட்ட வார்த்தை, சத்துருவை அடியோடு அடித்திட்ட வார்த்தை, சஞ்சல துன்பம் யாவும் தீர்த்திட்ட வார்த்தை, செங்கடலை 2ஆக பிரித்திட்ட வார்த்தை, சேதமின்றி மனிதரை காத்திட்ட வார்த்தை, செங்கடலை 2ஆக பிரித்திட்ட வார்த்தை, சேதமின்றி மனிதரை காத்திட்ட வார்த்தை, சத்துருவை அடியோடு அடித்திட்ட வார்த்தை, சஞ்சல துன்பம் யாவும் தீர்த்திட்ட வார்த்தை. இயேசுவே உமது வார்த்தை எனது கீதமா, அமைய மனம் இறங்கும் மகிமை ராஜனே. பாவத்தையும் சாபத்தையும் தீர்த்திட்ட வார்த்தை, சந்தோஷம் சமாதானம்
தந்திட்ட வார்த்தை, பாவத்தையும் சாபத்தையும் தீத்திட்ட வார்த்தை, சந்தோஷம் சமாதான் தந்திட்ட வார்த்தை, கண்ணீரை துடைக்க வந்த கனி உள்ள வார்த்தை, கண்ணீரை துடைக்க வந்த கனி உள்ள வார்த்தை, கண்ணின் மணி போல காத்திட்ட வார்த்தை, கண்ணின் மணி போல காத்திட்ட வார்த்தை, இயேசுவே உமது வார்த்தை எனது கீதமா அமைய மனமிறங்கும் மகிமை ராஜனே, அது நிலையானது நித்தியமானது, தெய்வீக வாழ்க்கைக்கு துணையானது, குருடரின் கண்களையே திறந்திட்ட வார்த்தை, செவிடரின் செவி கேட்க செய்திட்ட வார்த்தை, குருடரின் கண்களையே திறந்திட்ட வார்த்தை, செவிடரின் செவி கேட்க செய்திட்ட வார்த்தை, முடவனை நடக்க வைத்த மூவரின் வார்த்தை, முடவனை நடக்க வைத்த மூவரின் வார்த்தை, ஊமையை பேச வைத்த உன்னத வார்த்தை, ஊமையை பேச வைத்த உன்னத வார்த்தை, இயேசுவே உமது வார்த்தை எனது கீதமாய் அமைய மனமிறங்கும் மணிமை ராஜனே, அது நிலையானது நித்தியமானது, தெய்வீக வாழ்க்கைக்கு துணையானது. நெகேமியா என்ற ஒரு தேவ மனிதன் தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், புறஜாதிகளாகிய பகஞ்சராகிய நம்முடைய புறஜாதிகள் நம்மை நிந்திக்கிறார்களே, நம்மை தூஷிக்கிறார்களே, அதற்காவது நீங்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? போய் நெகேமியா புஸ்தகத்தை வாசிங்க. என்னென்ன பண்ணாங்கன்னு என் பாஷையில் சொல்கிறேன். நம்ம வண்ட வாழ்த்தவெல்லாம் தண்ட வாழ்த்து மேலே ஏற்றுறார். அப்போ நம் நிமித்தம் புறஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஒரு காலத்தில் கட்ட வார்த்தை பேசணும், ஒரு காலத்தில் வட்டிக்கு விட்டோம், ஒரு சர்ச்சைக்கு செய்தி கொடுக்க நான் போயிருந்தேன், ஒரு அம்மா எழுந்து சாட்சி சொல்லுது, கர்த்தருடைய நல்ல பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம், கர்த்தர் என்னை ரட்சித்தார், அவருடைய நல்ல நாமம் மகிமைப்பட்டோம், அப்போல்லாம் 10 பைசாக்கு வட்டி கூட்டிருந்தேன், இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள சர்ச்சைக்கு வரேன், இப்போ 5 பைசாக்கு வட்டிக்கு விட்றேன். அடி பாவி, 10 பைசா கூட்டாலும் தப்பு தாண்டி, 5 பைசா கூட்டாலும் தப்பு தாண்டி. ஹலோ, ஒரு கணவன், ஒரு மனைவி, பிள்ளைகள், அதுதான் ஆண்டவர் சொல்ற குடும்பம். அதே பிறகு கண்ணு, சிந்தனை, ஹலோ, திருட்டுதனம், செல்லு, ஓரம்மா ஒதுங்கத்து. ஒரு பெண்ணு சொல்லுது, நல்லா பாடுறா, நல்லா அபிஷேகிறா, பேண்டெல்லாம் சூப்பராக வாசிக்கிறா. இன்றைக்கு கணவனை விட்டு 1.5 வருஷம் வெளியே இருக்கிறா. கட்டின கணவனை, உடன்படிக்கை பண்ண கணவனை விட்டுட்டு வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பிறர் முகம் பாராமல் உன்னையே நேசித்து மரண நம்மை பிரிக்கிற வரைக்கும் உன் கொடுத்தான் இருப்பன்னு சொன்ன அருமையான சகோதரி. வீட்டுக்காரன் செல்லை பார்க்காதன்னு சொல்லிக்கிறான், செல்லு பார்த்துக்குது, அப்போ 2 குத்துக்கிறான். சர்ச்சு இது சர்ச்சில் ஜாம் பண்ண. ஹலோ, அப்படி சர்ச்சுக்கு வர முடியல, வீட்டில் ஜாம் பண்ண. எல்லாம் எந்த ஜாமம் பண்ண தெரியலையா, தின்னுட்டு தூங்கு. இது இங்கேருந்து குரேம்பேட்டைக்கு பார்த்து இப்பயே ஒரு சிலது யோசிக்குது, யார் இது பார்த்தியா? நான் உன்னை கேட்டேன், நான் சொல்கிறத கேட்க சொன்னேன். நீ என்ன இங்கே யோசித்தாலும் நீ கண்டுபிடிக்க மாட்டேன். பண்ண இது நான் குரேம்பேட்டைக்கு போகிறேன். 1 வாரம் பார்த்தான் வீட்டுக்காரன், 2வது வாரம் பார்த்தான் வீட்டுக்காரன், 3வது வாரம் என் பொண்டாட்டி உண்மையாக தான் ஜாம் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு குரம்பேட்டிக்கு போனால் குரம்பேட்டில் பொண்டாட்டி இல்லை. ஹலோ, எங்கம்மாக்கிற? என் வேலையை முடிச்சுட்டு ஏசு ரத்தம் ஜெயம் இந்த வழியாக தான் போகிறேன், பஸ்ஸில் ஏமா நீ கஷ்டப்பட்டு போனா, நான் வீட்டுக்காரன் தானே, நான் உனக்கு லிஃப்ட்டு கொடுக்குறேன்னா தப்பா ரைட்டா? நடா, என்ன சந்தேகப்படுறியா? இல்லைம்மா, நீ ஜெபம் பண்ணுற சர்ச்சைக்கு வந்து பார்த்தேன், உன் போட்டோவை காட்டி வாட்ச்மேனை கேட்டேன், அதுமாரி பொண்ணு இங்கே வரலன்றாங்கோ.
ஹலோ, இப்போ இது சொல்லுது, அவன் என்னை அடிச்சிட்டான், அதனால எனக்கு அவன் வேணாம். கத்தர் என் கூட குர்றாரு, அது பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுது. என் வீட்டுக்காரர் அடிக்கும் போது அந்த தம்பி வந்து என்ன ஆறுதல் படுத்தினான். பேசுவே அக்கினியாய் இறங்கி வரும், அந்த மாதிரி நேரத்தில் இந்த பாட்டு பாடணும். அப்பகிற தெய்வம் இப்போ இருந்தான்னு வச்சுக்க, அப்பப்போ அற்புதங்களை பார்க்கலாம். எங்கள் ஐயா பேதர் கேட்டார் பாருங்க, நிலத்தை இவளிக்குத்தான் விற்றீங்களோ? நான் இப்படி சொல்கிறேன், லேண்டு எங்கள்கிட்ட விற்றேன், ஏதோ ஊழியம் சரி எத்தனை வந்து கொடுக்கலான்னு பார்த்தா கணக்கெல்லாம் கேட்டுனுக்குறேன். நான் கேட்குறேன், பேதர் அவனை கேட்டார், நிலத்தை விற்று அவர் அங்கே கேட்டார், நீ தானே பர்த்தனை பண்ண, நான் டிவி வாங்கி கொடுக்குறேன், நான் ஃபேன் வாங்கி கொடுக்குறேன், நான் அப்படியே ஸ்கிரீன் வாங்கி கொடுக்குறேன், எங்கள் ஐயா சாஞ்சிக்கிற மாதிரி சேர் வாங்கி, நீ தானே சொன்ன, வாங்கி குத்தியா? மூஞ்ச பொருள்லாம் எப்படி மூழ்கிது? தரேன்னு சொல்லிட்டா தந்துடணும், இல்லைன்னா நோரை மூஸ்துன்னு கம்முன்னு. என் பைபிள் அப்படி தான் சொல்லுது. இல்லைன்னா நீ பாவி, பாபா பாபா பாபான்னு குச்சா விட பாவி தானே. அதான் பைபிள் சொல்லு, கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணு. ஒன்று தெரியுமா, சொல்லி போட்டு லேட்டு பண்ணாலே பாவியா. கொடுக்கலான்னு தான் இருந்தேன் பாஸ்டர், வீடு விற்றேன், 32 லட்சம் வந்துச்சு, அதில் 3,4 லட்ச ரூபா கொடுக்கணும்னு தான் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அந்த 3 லட்ச ரூபா அங்கே கொடுத்துட்டேன். அதனால தான் உனக்கு பெரிய கவரில் 500 ரூபா போட்டு எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஹலோ, திங்களில் உனக்கு திருட்டு கோணம், செவ்வாயில் உனக்கு செவிட்டு கோணம், புதனில உனக்கு புரட்டும் கோணம், வேகனில உனக்கு பெருமை, வெள்ளியிலே விரோதம் அப்பா, சனியிலே சண்டையப்பா, எப்பா ஞாயிறிலே நீ ஞானி. சோத்திர சிஸ்டர், பிரதர் சோத்திரம் பிரதர். எப்பா ஞாயிற்றுக்கிழமை இந்த பூனையும் பால் குடிக்குமா? அப்படியே பியூராக நம்மளை ஓட்டி போட்டு பைபிள் வர இப்படி. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு 8 பிள்ளைங்க. கல்யாணத்துக்கு வாங்கன்னு மைய கொடுத்துட்ட செம்ம ஆக்கலத்தில் வச்சுக்குவார். பைபிளை வைக்கிறதுன்னு 50 ரூபா தான் மைய. ஃபஸ்ட்டு அப்பா போவார், அப்புறம் அம்மா போவான், மீதி 8 பேரை போய் துணிட்டு வந்துடும். 50 ரூபா தான் மைய. இதில் வர பைபிள் நான் நோண்டவரை விடவே மாட்டேன். அந்த பைபிள் எப்படி தெரியுமா இருக்கும்? திங்கக்கிழமை என்னது? திட்டுக்கணும். செவ்வாய்க்கிழமை செப்டுக்கணும். மொத்தக்கிழமை அவர் பொரட்டும். ஐயோ, கத்தருக்கு பயந்து ஜீவிக்க வேணும் என்று இவர் சொல்லிட்டாரு. என்னடா பண்ணுறது? நம்ம தெருவில் நம்மளை குறித்து என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த ஆளுக்கு என்ன சொன்னாங்க தெரியலையே. வேலைக்கிழமை வீண் பெருமை, பார்த்துக்கலாம். இவரை போல எத்தனை பர்சன்ட் கேட்டான். வெள்ளிக்கிழமை விரோதம், சனிக்கிழமை சண்டை, ஞாயிற்றுக்கிழமை லேலியா பரிசுத்தர் கூட்டம் நாட்டுவில் எங்க ஐயா நினைப்பாரு, இது அல்லவா விசுவாசி. நாடா போய்கினாக்குதுடா, பிடிக்க முடியலடா, பிடிக்க முடியல. இது சனிக்கிழமை அவ்வளோ வேலை பண்ணிக்குது, எனக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேளுங்க, நான் முடிச்சிடுறேன். ஐயா, நாங்கள் என்னத்தான் பண்ணேன்னு கேள. நடா இதா ஐயா, நாங்கள் என்னதான் பண்ணோம்? பின்னாடி இருக்கிறவங்க காது கேட்கல, சைடில் இருக்கிறவங்க வாலிப தம்பி மாருங்க மட்டும் சொல்லுங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 23, 24. கலாத்தியர் 1:23, 24. நம்மை துன்பப்படுத்தினவனே முன்னே
நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்த. நல்லா கவனி சபையே, முடிக்கிறேன் நான். அவர்கள் கேள்விப்பட்டு இருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நல்லா குறிச்சிங்க, இத்தர நான் முடிக்கிறேன். நம்மளது ஒரு வரியில் 2 வரியில் ஏதுகல்ல, நம்மளது போயமெல்லாம் பெருசு. அல்லேலூயா. இப்போ நான் டைரியை மூடிடலான்னுக்கிறேன், இல்லைன்னா நம்ம வண்டி போய்கின்னே இருக்கோம். நீங்கள் வேறு 2 மணிக்கு முடிக்கிட்டாலும் அலுவலியான்னு பிடிங்க. என்னை குறித்து சொல்லுங்க, என்னை குறித்து நான் சொல்ல மாதிரி சொல்லுங்க. என்னை குறித்து தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்கள் அல்ல, நிந்தித்தார்கள் அல்ல, என்ன பண்ணாங்கல்ல, மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படிங்கிறதுன்ற மட்டும் பாருங்க. தெய்வத்துக்கு பயந்து நடக்கிற கூட்டம் இன்னைக்கு இல்லை. 3 காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருக்கு பயப்படுத்தினா நம்ம என்ன நினச்சிக்கிறோம், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, வட்டி கூடக்கூடாது, வெள்ளை துணி போடணும், டிவி பார்க்கக்கூடாது, மற்றவங்கள ஒரு மாதிரி பேசக்கூடாது, அப்படியே உம்முன்னு இருக்கணும். அல்லேலூயா. மற்றவங்கிட்ட பேசக்கூடாது, நானும் போடுறேன், பைபிள் படிக்கிறேன், ஜோம் பண்ணுறேன், பர்ஃபெக்டாக இருக்கிற போறேன்னு நம்ம என் பாஷையில் சொல்கிறேன், அப்படி சீனு போடணுன்னு நம்ம நினச்சின்னுக்கிறோம். இந்த யூபுருன்னு சொல்கிறாங்கல்ல, ஹலோ, நிறைய பேர் படிச்சுன்னுக்கிறாங்க. அந்த யூபுரில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்னவா? 3 காரியம் சொல்லி நான் ஐயாக்கிட்ட மைக்க கொடுத்துட்றேன். நம்பர் 1 ஏதத்தை நான் எழுதிக்கோ. எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா அவரோடு நெருங்கி ஜீவிப்பது. இருக்கா? நீ யூதர்கள், நம்மெல்லாம் ஆவிக்குரிய யூதர்கள், எழுத்தின்படியான யூதர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவங்கள நீ பாட்டு பாடு, இசைக்கருவி வாசி, பிரசங்கம் பண்ணு, ஆராதனை பண்ணு, சபையில் நீ முக்கியஸ்தராக இரு அப்படின்னு கூப்பிட்டா அந்த யூதர்களுக்கு பிடிக்கலாம். அவங்களுக்கு ஒன்று தான் பிடிக்குமா, ஆண்டவர் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருப்பதுக்கு தான் பிடிக்குமா. அப்படின்னா தெரியுமா, உறவு தான் முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு பாட்டுக்குது, ஆராதனைக்குது, இசை கருவிக்குது. ஹலோ, சபைக்கு நேரத்தோடு வரும், கர்த்தருக்காக கொடுக்குறோம், ஆத்மா ஆதாயம் பண்ணுறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் எதை அவர் விரும்புகிறாரோ அது இல்லை. இன்னைக்கு என்ன தேதி? 7. இன்னைக்கு தேதி 7. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், நிறைய வேணாம், அரை மணி நேரம். அப்போ 7 நாளைக்கு என்னாச்சு? நான் தான் 10வது இடையே நின்று விட்டார்னு பார்த்தா நிறைய தைரியமாக ஏந்துக்கோ. உங்கள் பாஸ்டர் பார்க்கட்டும், பரலோகம் பார்க்கட்டும். சும்மா உபாச கூட்டம், இரவு ஜபம், வீட்டு கூட்டம்லாம் கணக்கு வச்சக்கூடாது. என் சபைக்காக, நான் இருக்கிற பகுதிக்காக, தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக, என் ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, என் கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக, என் வீட்டில் அரை மணி நேரம் நீ உக்காந்தோ நின்னோ படுத்துக்கணும், வாட் எவர் இட் இஸ் மேபி, நான் அரை மணி நேரம் ஜோம் பண்ண எனக்கு ஞாபகம் இருக்குது. 3 மணி நேரம் இந்த வாரத்தில் ஜோம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஆள் எழுந்திருக்க முடியுமா? இதனால தான் ஜோதி பாஸ்டர் நிறைய பேருக்கு பிடிக்கல. கடமைக்கு ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிக்கணும். கடமைக்கு அப்படி படித்தாலே இந்த வருஷத்தில் பைபிள் படித்து முடிச்சிடலாம். அப்போ 7 நாள்னா 3, 6, 9, 12, 15, 16, 17, 18, 19, 20. இன்னைக்கு விட்டுரு. 18 அதிகாரம் படிச்சுங்க, கையை தூக்குன்னு. இப்போ ஏசுனார் வந்துட்டார். 3 மணி நேரம் ஜபித்தவர்களும் 18 அதிகாரம் படித்தவர்களும் என்னோடு கூட பரலோகம் வாங்கன்ட்டு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தொடங்க தான். இப்போ வந்துட்டார்னா போகிறவங்க எத்தின்னு பேர் நான் முடிக்க போகிறேன். இப்போ நிறைய மூஞ்ச பார்த்தா சிரிப்பெல்லாம் வராது, அப்படியே பார்க்கும். அப்போ கரெக்ட் தான், எங்கள் ஐயா வேறு கூப்பிடாது இருந்த கரெக்ட் தான். வேத புத்தகம் படிக்கணும்னா படா போருங்க, ஆனால் குமுதங்களுக்கு படிக்கணும்னா படா ஜோருங்க அப்படின்னு வேசால் ஆரம்பிச்சானா ஒரு பாட்டு பாடி வச்சுக்கிறாரு.
அல்ல இப்போ ஒருத்தன் பாட்டு கட்டிக்கிறான், மாட்டிக்கினார் ஒருத்தர். தெரியாத மாதிரி ஏசுனாரு சீக்கிரம் வரப்போறாரு. அப்ப நிறைய பேரு மாட்டிக்கினா தேவதூதன் பாட போறான், மாட்டிக்கினார் ஒருத்தர் சபைக்கு வந்தாரு, சத்தியம் கேட்டாரு. ஐயோ யோ 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 இவரான்ட்டு எல்லாம் நினைச்சோம். ஆனா இந்த திருட்டு மூஞ்சி பைபிளும் படிக்காது, ஜோமம் பண்ணாது, இங்க நின்னுக்குது. பைபிள் படிக்கலன்னா ஜோம் பண்ணலன்னா பரலோகத்தில் இடம் கிடையாதுன்னு ஏன் பைபிள் சொல்லுது? இப்போ அந்த வசனத்தெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் படிச்சுக்கோ. லூக்கா 21:36 சொல்லுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றோ. அப்படியே யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்க சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கணுமா? அப்ப பைபிள் படிக்கலன்னா ஜெபம் பண்ணலன்னா அவரை பார்க்கவும் முடியாது, அவருக்கு முன்பாக போய் நிற்கவும் முடியாது, பரலோகத்துக்கு போகவும் முடியாது. கணம் கோற்றார் அவர்களே, உன் கெதி இப்போ என்ன? ஒன்று, நீ என்ன பண்ணுறியோ இல்லையோ வரவில் விரிசல் விடக்கூடாது. ஹலோ, வரவில் என்ன இருக்கக்கூடாது? விரிசல் இருக்கக்கூடாது, பிளவு இருக்கக்கூடாது, பிரிவு இருக்கக்கூடாது. நம்பர் 2, அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த சமயத்தில் கரெக்டாக கற்றுணும். காலையில் சாப்பாட்டை மத்தியானம் சாப்பிட்டா டேஞ்சரு, மத்தியானம் சாப்பாட்டை நைட்டு சாப்பிட்டா டேஞ்சர். நம்ம எப்படியே 3வது, எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் அவரை போல, ஹலோ, அவரை போல ஒவ்வொரு நாளும் நான் மாறணுன்னு நம்ம நினைக்கணும். அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சொம்மாங்கட்டியும் முக்காடு எடுத்து போட்டுக்கணும் முடிச்சிடுறேன். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றி விடும் மண்முனீஸ்வரி. என்னது பாட்டு? இன்னைக்கு நான் சொல்லிட்டா ஒரு தீர்க்க தரிசனம், அவரு நம்மள மாற்ற மாட்டாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, அவர் நம்பல. பக்கத்தில் பார்த்து சொல்லு, எல்லாம் என்ன பார்த்துன்னு வண்டி அப்புறம் தொடரும். இப்போ டைரி மூட்டி திறப்பேன். இப்போ சொல்லு, அவரு நம்மளை மாற்ற மாட்டாரு, நம்பத்தான் மாறணும். ஆனால் தான் பைபிள் சொல்லுது, அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனாராம். அப்ப நம்மளாம் எப்படி இருக்கணும்? மற்றவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆனா நம்ம எப்படி தெரியுமா? ஒரு மாதிரி எல்லாம் ஏந்துக்கலாமா? மற்றவங்களுக்கு மாதிரியாகிறியா, ஒரு மாதிரிக்கிறியா, உன் மனசாட்சிக்கு தான் தெரியும். ஒன்று, அவருடைய உறவில் சரியா இருப்பது கர்த்தருக்கு பயப்படுற பயம். 2, அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் அந்தந்த நேரத்தில் அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், எதையும் அவருக்காக இழக்க ரெடியாயிரு. ஆனால் எதற்காகவும் அவரை இழக்க ஆயத்தமாயிராத. இது எத்தனை பேருக்கு புரியுது தெரில. 3வது, எது கர்த்தருக்கு பயப்படுற பயம் தெரியுமா? உம்மை போல என்ன மாற்றாண்டவரே. ஹலோ, பயப்படாத சொல்கிறேன். கல்ல மண்ணை வணங்குறோம், நம்மளோட வசதியாகிறான். கல்ல மண்ணை வணங்குறோம், நம்மளோட வீடு கட்டுறான், டபுள் அடுக்கு கட்டுறான். அவனுக்கும் வண்டிக்குது, வேலைக்குது, கணவங்குது, மனைவிக்குது, பிள்ளைக்குது, பேங்க் அக்கௌண்ட்டுக்குது, நல்லாகிறான். ஆனால் அவன் தெய்வத்தை பார்த்து, தெய்வமே உன்னை போல என்னை மாற்றின அவனால் சொல்ல முடியுமா? ஆனால் நீய நானும், அப்பா உண்மை போல என்னை மாற்றாண்டவர். உங்கள் பார்வை, உங்கள் சிந்தை, உங்கள் செயல் ஆண்டவரே, உங்கள் ஜீவியம் என்னில் வரணும் ஆண்டவரேன்னு நீயே நான் அந்த அவரை பார்த்து கேட்க முடியும். சபையை நீ கர்த்தருக்காக அரிய பெரிய காரியம் செய்யலாம். சபையில் முதன்மையான இடத்துல இருக்கலாம். ஒருவேளை ஆத்ம ஆதாயம் பண்ணலாம்.
அற்புத அடையாளம் உன்னை பற்றி நடக்கலாம், நீ கத்தருக்காக கொடுக்கலாம். ஆனால் உறவில் நீ சரியில்லைன்னா, கத்தரை நீ கனம் பண்ணலன்னா, அவரை போல மாறுவதற்கு உன்னை அர்ப்பணிக்கலன்னா, உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுதா? இல்லை, உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா? இன்னைக்கு உன்னை பார்த்து மக்கள் என்ன சொல்றாங்க? உன் இனஜன வந்து என்ன சொல்லுது? உன் கணவன் என்ன சொல்றான்? உன் மனைவி என்ன சொல்லுது? உன் பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? அன்னைக்கு யோபு மனைவி சொன்னா பாருங்க, இன்னமா உத்தமத்தில் உறுதியாக இருக்கிற ஒரு மனைவி கணவனை குறித்து சாட்சி சொல்லிட்டு அவளுக்கு மோட்சம். ஒரு கணவன் மனைவி குறித்து சாட்சி சொல்லணும். ஹலோ, ஆண்டவர் இயேசு உன்னை என்னை குறித்து சாட்சி சொல்லணும். ஆண்டவர் சொன்னார், யோபு குறித்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற இவனை போல பூமியில ஒருவனும் இல்லை. ஆனால் தான் அவனுடைய முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமையை கத்த ரெட்டத்தனை ஆசீர்வதித்தார். கரங்களை தட்டி, ஆண்டவரே, ஆண்டவரே உறவு, ஆண்டவரே உனக்கு எனக்கு உள்ள உறவு, ஆண்டவரே பிரியக்கூடாதுப்பா, இடைவேளை வரக்கூடாதுப்பா, பிளவு ஏறக்கூடப்படக்கூடாதுப்பா. உங்க கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. இயேசுவே உம்மை போல என்னை மாற்ற. புறஜாதிகள் நிந்திக்கிறாங்களே, புறஜாதிகள் நிந்திக்கிறாங்களே, அதற்காவது நாங்க உமக்கு பயந்து நடக்கணும்பா. நீ கத்தருக்கு பயந்து நடந்தேனா தீமை உன்னை அணுகாது. நீ கத்தருக்கு பயந்து நடந்தா உன் குடும்பம் செழிக்கும். ஆயுசு நாட்களை கத்தர் கூட்டுவார். ரேக்கவதர பௌதியா, ஐஸ்வர்யம், கனம், மகிமை உனக்கு கத்தர் தருவார். கத்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு சுகந்த வாசனையாயிருக்கும். நீ கத்தருக்கு பயப்படலன்னா உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும், உன் தீமை உன்னை கண்டிக்கும். நான் எஜமானானால், நான் பிதாவானால் என் கணம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? கரையில்லாமலே குற்றமில்லாமலே, கரையில்லாமலே குற்றமில்லாமலே கத்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார். ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகன்றிட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளோட பேசியிருக்கிறார். என் பகைஞராகிய புறஜாதிகள் என் நிந்திக்கிறதுக்கு நம்ம இடம் கொடாமல் நீ தேவனுக்கு முன்பாக பயந்திரு. நீ தேவனுக்கு முன்பாக பயந்திரு. அவர் கடிந்து கொள்ளும்போது அதற்கு நீ செவி கொடுப்பாயனால் அவருடைய ஆவியை உன்மேல் அமர பண்ணுவார். அவருடைய ஆவி உன்மேல் அமர பண்ணுவார். கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வரும்பொழுது இன்னும் பகைஞராகிய சத்துருக்கள், கர்த்தரை தூஷிக்கிற ஜனங்கள் மத்தியில இன்னும் நீ ஐக்கியப்பட்டு இருப்பாயனால், இன்னும் அவர்களோட கூட நீ ஐக்கியத்தோடு இருப்பாயனால், நீ கர்த்தரை வேதனைப்படுத்துகிறாய். நீ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. நீதிமொழிகள் 27:11 சொல்லுது, என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானம் உள்ளவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. நிந்திக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நீ ஞானம் உள்ளவனாயிரு, நீ ஞானம் உள்ளவனாயிரு, நீ கனம் உள்ளவனாயிரு, நீ மகிமை செலுத்துகிறவனாயிரு. என் சத்துரு பகைஞருக்கோட நீ ஐக்கியப்படாத, உறவு வைக்காத, கர்த்தரோட உறவை. ஓ ராபாகாதாரானாமா நெகேமியா அலங்கத்தை கட்டினான், அரண்மனை விசாரணைக்காரனா இருந்தான், ராஜாவுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது.
54 நாட்கள்ல கர்த்தர் பெரிய வேலை செய்ய உதவி செய்தார். இன்னைக்கு உன்னுடைய வேலை, உன்னுடைய காரம் தாமதிப்பது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உன் ஆசீர்வாதம் உன் கைக்கூடி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? புறஜாதி பகைஞருடைய ஸ்நேகம் இருக்கிறது. உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு உன்னை நீ ஆராய்ஞ்சுப்பார். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் என்ன செய்யணும்? 3 காரியங்களை. தேவனுடைய உறவு இருக்கணும் உனக்கு. தேவனை நீ கனப்படுத்து. ஓ ஹல்லேலூயா. நீ அவருக்கு மற்றொருக்கு மாதிரியாயிரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தாசரை கொண்டு சொல்ல வேண்டிய வார்த்தையை சபைக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட ஒவ்வொருக்குள்ள நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அப்பா ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தாசருடைய ஊழியத்தை, குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த சபை இந்த நாளில் கொடுத்த அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.